என்னப்பாங்க என்ன மாயான்னு சொன்னா மாயாபுரமா கூட பயம் என்னடா நீ வில்லி பாடுவியா மாயாபுரமா கும்பகோணம் மாயாபுரம் மிரட்டல் கொடுக்குமான்னு பார்த்தேன். கல்யாணத்தை பத்தி யாரும் இருந்தது எதிர்த்தாச்சு. யாருடா கல்யாணம்? அவன் எங்க இருக்கா? இன்னொரு காலத்துக்கும் மனது அழைப்பா இது தெரியல. போயிட்டு வா. தம்பி அவ திருந்தி வருவோம்னு சொல்லுதான். நீ ஏத்துக்கலாமா? ஆமா, உன் குணம் தெரியலன்னு அவ சொல்லுதாங்க. நீ கொஞ்சம் கோபத்தை அடக்கணும். வீணாக தேவையில்லாத வார்த்தைகளை நீ நம்ப விடுத. ஒரு பொம்பளையை எதை பேசணுமோ அதை தானே பேசலாம், எல்லாம் பேச முடியாது. அதனால அந்த கல்யாணம் கொடுத்தது தப்பா ரைட்டா தெரியாம போய் விழுந்துட்டோம்னு வேற அதான உண்மை. அதே எப்படி ஆகுது? 3 மாத கால அவகாசம் இருக்கு. பொறுமையாகி என்னை வந்து பார்த்துக்கா. வேணும் வேண்டாம் உங்களுக்கு முடிவெடுத்து தெளிவு முடியும். கால் வந்துப்பா. என்னடா வேணும் எலி? ஒரு மரம் இருக்கும். ஒரு மரம் இருக்கு. கொஞ்சம் நடந்து போய் இடம் கிடக்கு. அதுக்கு அடுத்து அவன் கடை போட்டு கொடுத்துரு, ஜெயிச்சிருவான். முடியாது, போட்டு விட்டுருடா. நான் வரேன்டா உன் கடைக்கு. போ, வெட்டி விட்டு ஜெயிச்சுக்கிற. சந்தோஷமா ஜெயிச்சாச்சு. கையில கொடுத்துருக்கோம் பாரு, அசத்து போ, கிடைச்சாச்சு. கும்பகோணம் தான். கும்பகோணம் நான் மாயாவூருக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். திருமணச்சேரி மாயாவூர். கும்பகோணம். தன்னுடைய கணவன் வருமானம் என் குடும்பத்துக்கு பத்தவில்லை. உனக்கு தானா? ஓத்தரி 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 குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். கடன்பட்டு வேதனைப்பட்டு இருக்கீங்க. தேவையில்லாம குழப்பமான வார்த்தைகளும் மனவேதனையும் வந்து 2 பேருக்கும் அவ்வாறு பிரிவு ஏற்பட்டு போன பயம் உள்ளத்துல இருக்கு. வேற என்ன வேணும் கூட்ட? ஒண்ணும் இருக்குல்ல. மனதால பாதிக்கப்பட்டதுதான் உங்க உடல்நிலை. இன்னையிலிருந்து உடல் வியாதி இல்லாம காப்பாத்துற வருமானம் நிறைய தான். சொல் கேட்டு ஒருவர் கேட்டு வாழ வைக்கிறேன். சந்தோஷம். வணங்க. சரியாயிடும். கர்மசாமிக்கு அல்லிநகரமா தேனியா? அல்லிநகரமா தேனியா? தேனி எந்த ஊருமா? சின்னமனூர். வரலாம். தேனி எல்லை. தேனி எல்லை எந்த ஊர்ல? வாங்க. சொன்னா
என்ன சொன்னாங்க? ஏற்கனவே உன் மகனை போலீஸ்காரர்களை கூப்பிட்டு ஒரு விசாரணை போட்டுட்டாங்க. தெரியுமா அது உனக்கு? ஓய், தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அடுத்த குற்றவாளி ஆக்காம அவனை கொண்டு வந்து கேட்கிறான். தேனி என் இடத்தை விட்டு தானே கேட்டு வந்தவன் யாருப்பா? ஏன் வயசு தள்ளுதான் அவன் ஒட்டி பெருந்துட்டான். நீ தேனி மாவட்டமே தவிர தேனி இல்லையே. காதலாகி கசிந்து இந்த பாட்டு என்ன பாட்டுடா? இது வந்து தேவாரம். உனக்கு ஊரு கண்ணீர் அருள்வி திருச்சி லோகநாதன் ஐயா பையன் குழந்தையா இருக்கு பெண் வாய்த்துல பாடின பாட்டு. திருச்சி லோகநாதன் எப்பேற்பட்ட பாடகர் தெரியுமா? கருதாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் இடம் சம்பந்தமா 3 பேர் வம்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை சீர்திருத்தி உனக்கு விலைப்பதி கொடுத்தா போதுங்களா? இப்ப அட்வான்ஸ் விதக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. அதை வாங்கி தாங்க. கால் கட்டினா வாங்கிக்கிறது கட்டி வச்சிட வேண்டியதானப்பா பையனுக்கு. கட்டி வச்சிட வேண்டியதானே. எப்படி ஓட்டுறது? சரி, கால் நோட்டு அழிப்போம். முதல்ல இடத்துக்கு வில்லங்கலாம தெளிந்த நீரோடையா வித்து தந்திருந்தேன். கோடி ரூபாய்கள் பெறும். 7 கோடி ரூபாய்கள். 1 கோடி ரூபாய் நம்ம கோயிலுக்கு கொடுக்கிறேன். ஜெயிக்கிட்டேன் போ. என் காதல் தாகமா இருக்கு. தண்ணியா? தண்ணி குடிக்கண்டா. நீ தண்ணி குடிக்கண்டா? என்ன தண்ணி குடிக்கிற? சூடு குடிச்சிருந்தா பீர் அடிக்கடா. வாழ்வினிலே ஒரு நாள் பொன்னாளாய் வாழ்ந்தாலும் போதும் ஜீவிதமே. இந்த பாட்டை ஆய்வு பின்தான் படத்துல பானுமதி அம்மாவும் புரட்சி தலைவர் என் டி ராமச்சந்திரன் அவர்களோடும் பாடிவா. வீட்டுக்கு செட்டா இருந்தாலும் ஏத்துக்கிற வச்சோம்னா வீட்டுக்கு செட்டானாலும் வீட்டுக்காரங்களை ஏத்துக்கிற வச்சோம்னா ஓகே பண்ணிடலாமா? அது 2 ஒரே ஆளு 2 சட்டையை போடுற மாதிரி தெரியுது. கால் வந்துவான். அப்ப வேண்டாம். என்ன என்னடா? சரி, வேற வழியை பார்ப்போம். கண்ண முடி. இந்த கால் வேற முடி. ஒரு விஷயத்த என்னைய நினைச்சுக்கா. இப்போ ஒரு புதுமையாக ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியை தேடி கால் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் தந்து பணத்தையும் தாங்க. 6 மாதத்துக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். நிச்சயம் அந்த துன்பத்தை தீர்க்கிறேன். எல்லாம் நல்லா நடக்கும். தைரியமா கருதாமிக்கு அப்படியா? சிதம்பரம் எல்லை போகுது. எங்க இருக்கு சிதம்பரம் எல்லை? சிதம்பரம் நீங்க எந்த ஊரியா? கடலூர். சிதம்பரம் எல்லை யாருக்காப்பா? சிதம்பரம் எல்லை பைத்தில் 1, பைத்தில் 2, பைத்தில் 3. அப்படியா?
பத்ராயிருப்பு பத்ராயிருப்பு யாருப்பா வத்ராப்பு பாருங்க வத்ராப்பா உங்களுக்கு கரெக்ட். அப்படி கிறிஸ்தவர் வந்து இடது பக்கத்துல உள்ள போனோம் கொஞ்சம் அப்படி லாஸ்ட் அப்புறம் ஒரு பழைய காலத்து ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கும் வாசல்ல ஒரு கடை இருக்கும் அதையெல்லாம் தாண்டி போயிட்டோம்னா சுந்தரபாணிக்கு போயிடலாம் ரைட் சைட்ல ஒரு சர்ச் இருக்கும் இருக்கா அதெல்லாம் தாண்டி போனா வயக்காட்டுக்குள்ள விளக்காட்டுக்குள்ள கருத்தாமி திரைகளா பாத்தியா கால் நல்லோர்கள் வாழ்க்கை என்று வர்ணா மகளே அழாதே வா வா ஓடியா 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 பக்கத்துல நீ யாரு பெத்த தாயா ஐயா எங்க இருக்காங்க வீட்டு வர்றதில்லை அவனை யார் மாத்திரான தெரியுமா உனக்கு தெரியாது அவன் வயத்துக்குள்ள மருந்து கிடந்து அவனை திசை மாற்றி ஒரு ஆள் கொண்டு அவனை வர வச்சா போதுமா கண்டிப்பா அந்த உத்தம வேணும் இல்லையா ஆமா ஆமா உனக்கு அப்ப வேணுமாடா தம்பி அவன் அழுதா நான் சிரிக்க நினைக்கிறான் அந்த பையன் அயோக்கிய தரத்தை நினைச்சு நான் சிரிக்கேன் புரியுதா வா அழுகையை நிப்பாட்டிட்டு என்னைய மட்டும் நினைச்சு அமைதியா உட்கார்ந்து பார்க்கலாம் வருவான வரமாட்டான செருப்படி படுவான் பாருங்க செருப்படி என்ன பண்ண மாட்டான் கண்ணமுடி கண்ணமுடி அங்க போய் முட்டி மோதி அவன் போலீஸ்ல பிடிபட்டு வாங்கிட்டு வந்து சேரலாம் என் பிள்ளைய வாழ வைக்கிறேன் பக்கத்துல வா ஜெயிச்சு காட்டுவோம் வெற்றி அடைவாய் நலமடைவாய் ஓ நீ வா மகளே காரணம் சாமி வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஏன் இப்படி பாடுங்க தெரியுமா உங்க ஊருக்குள்ள ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு கோபுரம் சரியில்லாத கோயில் உள்ளுக்குள்ள முருகன் பெருமாள் இருக்கா பச்சை சாத்தி பலவேர்களும் பஜனை பாடி கும்பிடுற முருகன் இருக்கானா இல்லையா அந்த கோயில போய் பார்த்தேன் உன் பிள்ளைகளுடைய மனதுல குழப்பம் அடைந்திருக்கு மற்றவருடைய அறிவுரையால அவள் அறிவு மயங்கி உங்களுக்கு பகையா மாறிடுது அதை திருப்பி வேறெடுத்தோருக்கு வினை உண்டு என்று நினைத்து திருப்பி தெளிவு வந்தா போதுங்களா கால் நிறுத்தம் ஆடாத மனமும் ஹரி நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா மனமே மாறி திரும்பி வந்து மாதாவை தந்து வந்து தருவாங்க வருக 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 பாப்பா குடியோட ஒரு அவார்டு கிடைக்கும் நிறைய செல்வத்தை இனிமையான
கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை 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 என்ன உங்களுக்கு? அருப்புக்கோட்டை வா அருப்புக்கோட்டை தான் இது. அருப்புக்கோட்டை அப்படியா? தொழில் ஸ்தாபனத்தை பற்றி மன வருத்தப்படுகிறீங்களா? வாழ்க்கை உங்களுக்கு ரெண்டும் ஒரே கதையில வந்திருக்கீங்களா? பையனுடைய வாழ்க்கையை பத்தி கால் என்ன தொழில் பாக்கிய? கல்யாணம் நீங்க ரெண்டு யாரு? அபியானன் காண முடிஞ்ச ரெண்டு அந்த மருமக கண்டிப்பா வேணுமா? ஒதுக்கி விட்டா போதும்னா காரணம் எடுத்துடலாம். வெற்றி வேர் அது வீரவேர். உன் பையனை பார்த்தேன், தொப்புளுக்கு கீழே அடிவயிறு சம்பந்தமான வடிவு பாதை அவனுக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கேட்டு தெளிவடைஞ்சு இரணியா வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் வராம காப்போம், வருமுன்னு காப்போம். தை மாதத்துக்கு பின்பு அந்த வாழ்க்கையை அமைச்சு தருவேன். இருக்கிற தடைகள் ஏன் என்பதையும் பேசி தெளிவாக்கி காப்பாற்றித்தாரேன். இன்று 2 முறை என்னை பார்க்க ஜெயித்தாரேன். சுவாமியே திருவாரூர் தேர்வு வருது, திரும்பி பாருங்க. இது ஒருக்கா திருவாரூர் பக்கத்தில் எந்த ஊரு? கால்வல்பா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழில் வருமானம் என்பதற்காக கொஞ்சம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய குடும்பமாக இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உண்மையா? இதனால கடன்களும் மன தொல்லைகளும் அதிகம். இதற்கிடையில தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு அமைதி குறைவு ஏற்பட்டுச்சுங்கிற ஒரு துன்பம் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. மாத்தித்தாரேன். வேற என்ன வேணும்? ஏன் எல்லாத்துக்கும் அப்படி கொடுத்தேன்? பணத்தை பெற்று வாங்கி தரேன், சட்டப்படி எழுதலாம் ஆகி தரேன். கவலைப்படாத, தைரியம். பணம் அடுத்து திருவாரூர் வாங்க, குடும்பத்தோட வாங்க செல்ல மக்களே. குண்டே என்னமா வேணும்? குட்டிய குட்டிய காணொட்டுவா உன் பிள்ளைக்கு பழங்காலத்துல பள்ளி விழுந்தா, எரி விழுந்தா ஒரு பயம் தோணும். தெரியுமா? உனக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளுடைய உள்மனதுக்குள்ள ஒரு அதிர்ச்சி தோன்றிடும். மனசு சம்பந்தமான ஒரு சின்ன அதிர்ச்சி பாதிப்பு.
அதனால இவளுக்கு தன்னை அறியாம எங்கேயும் ஒண்ணுமே போடாத அளவுக்கு மைண்ட் ஒன்றும் அப்செட் ஆகி உட்கார்ந்து அதை துறக்கமாக்கி படிக்கவும் வச்சிருந்தேன். 4 பிள்ளைகளை கூட நல்லா இருக்கவும் வச்சிருந்தேன். சரிங்க, இதுல இருந்து 3வது வெள்ளிக்கிழமை இவ்வளவு கூட்டுவான், சரியாயிருவான், ஜெயிச்சுட்டாரு. வெற்றிவேல் முருகனுக்கு. கணிதத்திலே பராசக்தியாக திண்டிவனம் வற்றாத செல்வமே வாழ்க வாழ்க. திண்டிவனம் வழக்கறிஞர் பாட்டி, நீயும் வர மாட்டேங்க, அடுத்தானையும் வரவிட மாட்டேங்க. என்ன பாட்டி பாட்டி இன்னொரு காரணம் வா. அண்ணன் திண்டிவரம் அண்ணாச்சி, திண்டிவரத்துல எந்த ஊரு? திண்டிவரமே தான். அது என்ன அங்கையால் ஆனந்தபுரம் ஹோட்டல் ஆரியா, அங்கதான் நாங்க டீ காபி எல்லாம் சாப்பிடுவோம். நல்ல காரவடை போட்டு தருவான், காரப்பொடியால் போட்டு தருவான், அருமையா இருக்கும். இன்னொரு இடம் விதமான முயற்சி பண்ணியிருக்கிறேன், அது வெற்றியாகும். இப்ப போட்டிருக்கக்கூடிய ஆபீஸ்ல உனக்கு தொழிலை நல்லாக்கி தரதுக்கு ஒரு வழிவகுத்து தாரேன். ஆமா, பழைய நட்பு உனக்கு உதவி செய்யும். அது சும்மா அற்ப சொற்பமா தான் இருக்கும். ஆனா அதை வச்சு நீ முன்னேறிடலாம். வேற உனக்கு என்ன வேணும்? இந்த அப்படி பணம் வந்து சேரும், நிறைய வருமானம் வரும். என் பேரை போட்டிருக்க, ஜெயிச்சுக்கா, வெற்றி மேல கொடுப்பா, வாங்கிட்டு போய் மாலையை போடுறா, நிறைய பணமும் வருமானமும் சேருட்டுண்ட. செல்வாக்காரு மகனே, வாடா 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 வாங்க. 2 பேரும் வந்து காலில் விழுந்துட்டாங்க. என்ன வேணும்? என்ன பிரச்சனை? ஒரு ஆள் ஆமா, ஸ்ரீராமர் எங்க இருக்காங்க? ஸ்ரீராமர் கோயில் ஊருக்கு பக்கம் பெருமாள் இருக்கோ, நாராயணன் சத்த கேட்க நான் பார்த்தேன். சரி, உங்களுக்கு தேவை இப்ப பணம் தான். குபேரன் இருந்து உங்களுக்கு வரம் வாங்கிட்டாங்க, கணம் முடித்தாங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்துக்காங்கப்பா. ஒரு வருடத்துக்குள்ள கடன் தான் தீரும். செல்வாக்கா வள வைக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அமைதிப்படுத்திட்டார். ஆனந்தமா இருக்கு. பணத்தை கொண்டு வச்சுக்கா பெருகும்.